Shiva Periva, Triplicane Periva Saranam. In the video, we will see level number 2, Pamaranoda level. Again, if you're seeing my video for the first time, I post some references from Shiva Periva's Enipadigalil Mandargal. In the series of videos, I've been posting gradations in human levels. இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பாமரன் ஓட level. So let me read the characteristics defined by Periva for a Pamaran. Look for references from within the book so we can easily understand. Again, mine is not comprehensive. I just take a few passages from different place within the book to help listeners understand what it is, and then self-reading, self-analysis is more important to understand further. So again, take a pencil, have the book with you, underline what I say, go back and read on your own without any disturbance, and then try to see if you're able to understand further, right? Of course, don't limit to what I just tell you. Read the book on your own, but this will give you a start if you don't know where to start. So second level வந்து பாமரன் லெவல். அதுக்கு வந்து டெஃபினிஷன், அற்ப பாபங்களையும் பிழைகளையும் நற்செயல்களையும் புரிபவன். அற்ப பாபங்களையும் பிழைகளையும் நற்செயல்களையும் புரிபவன் பாமரன். ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் வந்து பேஜ் நம்பர் 117. 117, 109. அதில் வந்து சி அண்ட் டி ரெண்டுமே பாமரன். ஸோ லெட் மீ ரீட் தட். 109 சி, கோவில்களை பெருக்கி தெய்வீகத்தை காப்போர் பாமரன். டி, விஞ்ஞானத்தை பெருக்கி நோய்களை தயாரித்தோர் பாமரன். சி வந்து கோவில்களை பெருக்கி தெய்வீகத்தை காப்போர் பாமரன். டி வந்து விஞ்ஞானத்தை பெருக்கி நோய்களை தயாரித்தோர் பாமரன். இதுக்கு வந்து 109 சிக்கு பெரிவா கொடுத்துருக்கா. சி வந்து கோவில்களை பெருக்கி தெய்வீகத்தை காப்போர் பாமரன். கோவில்களை பெருக்க வைப்பதினால் மட்டும் தெய்வீகத்தை நிலவ வைத்துவிட முடியாது. தெய்வங்களுடன் தொடர்பை ஏற்பது தெய்வீகமாகும், அல்லது குறைந்தபட்சம் தெய்வங்களின் இயக்கத்தை முகாந்தரத்துடன் உணர்வதும் தெய்வீகமாகும். 1800 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் உலக நாடுகள் அனைத்தும் தெய்வங்களுடன் தொடர்பை ஏற்று வந்தன. எனினும் அவைகள் அந்தந்த நாட்டினர்களின் தூய்மையும் சாஸ்திர வித்தைகளையும் பொறுத்து ஏற்றத்தாழ்வை கொண்டிருந்தன. தெய்வங்களை நம்பும் நாம் தெய்வங்களின் இயக்கத்தை முகாந்தரத்துடன் உணர்வது இக்காலத்தில் முடிவதில்லை. என்னால் கொடுக்கப்பட்டிருக்கும் பாவிகளின் வரிகளில் உள்ளவர்கள் 1% எட்டிவிட்டாலே தெய்வீகமும் கோவில்களில் சாநித்தியமும் அற்று போய்விடும். ஆனால் தற்போது நமது தேசத்திய மாகாணங்களில் சராசரி 80% தாண்டிவிட்டது. இத்தகைய காலத்தில் ஏதாவது ஒரு சில உத்தமர்கள் மத விதிகளுடன் கூடிய தூய்மையை ஏற்று வந்தாலும் கூட அவர்கள் மேலும் ஓர் உயர்ந்த நிலையை அடையலாமே தவிர தெய்வங்களின் இயக்கத்தை நிரூபித்து காட்ட முடியாது. பாவங்களின் பெருக்கத்தினால் கோவில்களில் தெய்வீகம் மறைந்து விடுவது ஓர் நியதியாகும். ஆனாலும் தெய்வ சாநித்தியம் இயங்கி வந்த ஸ்தலங்களை நல்லவர்கள் தரிசித்து வருவதால் அதற்கேற்ற பலன்கள் அவர்கள் மறுமையில் அடைகிறார்கள். உலகில் தெய்வீகம் அற்றுப்போய்விட்டாலும் கூட தெய்வங்கள் நாடுகளில் நல்ல ஆட்சியும் தீய ஆட்சியும் கவனித்து வருவதுடன் அவைகளுக்கு தகுந்தவாறு சுபிக்ஷத்தையும் இயற்கை தண்டனைகளையும் கொடுத்து வருகின்றன. அந்நிய மத நாடுகள் இதில் விலக்கில்லை. அந்நிய மதங்கள் வெவ்வேறு விதமான ஒரே கடவுளை கற்பித்து கொண்டிருந்தாலும் அவைகளும் சுபிக்ஷத்திலிருந்தோ தண்டனைகளிலிருந்தோ தப்பிவிட முடியாது. இந்த உண்மையை அந்நிய மதத்தினர்கள் நம்பாமல் இருந்தாலும் கூட இந்த உலகமும் உலக நாடுகளும் தெய்வங்களின் ஆதிக்கத்துக்குட்பட்டவைகளே ஆகும். ஆதியிலிருந்தே பிறந்து வரும் மனித வர்க்கம் தெய்வங்களின் சிருஷ்டிகளே ஆகும். நேற்றைக்கு தோன்றின இந்த மதத்தின் கடவுளும்
தத்தமருடைய மக்களை ஏதாவது ஒரு அடையாளத்துடன் பிறக்க வைக்கவில்லை. எனவே அந்த மதம் இந்த மதம், நம்புவன் நம்பாதவன் போன்ற பாகுபாடுகள் தெய்வங்களுக்கு கிடையாது. ஆகவே பிரஜைகளை பெரும்பாலும் நல்லவர்களாக இயங்க வைக்கும் இராஜாங்கத்தை பொறுத்து சுபிக்ஷம் நிலவுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைய அளவில் அந்நிய மத நாடுகள் பலவற்றில் ஒழுக்கம், நன்னடவடிக்கை, நீதி வழக்கம், நீதி ஸ்தலங்கள், குற்றங்களுக்கேற்ற தண்டனைகள், உண்மையான கல்வி போன்றவைகள் செயல்படுத்தப்பட்டு வருவதால் அந்நாட்டில் சுபிக்ஷம் கூடிய வரையில் நிலவி வருகிறது. இத்தகைய நாடுகளில் நமது தேசத்தைப் போலல்லாமல் 5% தான் பாவங்கள் இயங்கி வருகின்றன. சரியா? ஸோ பேசிக்லி பாமரர்கள் எப்படி கோவிலை கட்டினா மட்டும் தெய்வீகம் இன்க்ரீஸ் ஆகிட போகிறதில்ல, நன்னடவடிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எழுதியிருக்கா. நீங்கள் திருப்பி இது 2-3 தடவை படித்தா உங்களுக்கு புரியும். இஸ் வெரி வெரி கிளியர் தட் பாமரர்களை நல்லவாளாக மெயின்டைன் பண்ணுறது நாட் ஓன்லி செல்ஃப், இட் ஷுட் ஆல்சோ பி டன் பை கவர்மெண்ட். அண்ட் இதெல்லாம் பார்த்து தான் சுபிக்ஷத்தை தெய்வங்கள் அந்த நாட்டுக்கு கொடுக்குறான்ட்டு எழுதியிருக்கா. அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, ஸோ நீங்களும் படிங்க. பேஜ் அடுத்தது 167 128 128B. லௌகீக கலையில் மேதையாக திகழும் யோகியவான் பாமரன். லௌகீக கலையில் மேதையாக திகழும் யோகியவான் பாமரன். லௌகீக கலைகள் என்றால் எனி மண்டேன் ஆர்ட். மிக்க தேர்ச்சியை பெற்று பரந்த கீர்த்தியை ஒருவன் அடைந்திருந்தாலும் அவன் பாமரனே ஆவான். இத்தகையவர்கள் எவனாவது ஒருவன் விவேகத்தன்மைகளை முற்றிலும் ஏற்பானாகில் அவனை விவேகி என்று கூறலாம். ஆனால் அது அரிது. சென்ற ஜென்மத்திய சிற்சில குறிப்பிட்ட புண்ணியங்களை பொறுத்து அவைகளுக்குற்ற விதவிதமான லௌகீக மண்டேன் யோக்கியங்களை பகவான் விடுவித்து வருகிறார். இதை கிஃப்ட் என்ற பதத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஓர் யோகியவான் தனது பாபங்களுக்குற்ற கஷ்ட நஷ்டத்திலிருந்து தப்பிக்கொண்டு விட முடியாது. ஸோ மண்டேன் ஆர்டிஸ்ட், சிங்கர்ஸ், டான்சர்ஸ், எனிதிங், anybody who has talent இல்லை, அவள் பாமரர்கள் தான். மேபி தே கேன் அட்டெம்ப்ட் டு பிகம் விவேகி, அது கூட வெரி ரேர்ன்னு போட்டிருக்கா. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் that just because somebody has fame doesn't make them any better in the human levels per periva, right? They're all பாமரர்ல நல்லவாளாக இருக்கிறதே அவ்வளோ கஷ்டம். பட் அவள் பாமரர்களுள்ள கிஃப்டட் பீப்புள், அதை கிஃப்ட்டுங்கிற பதத்தோடு நிறுத்திக்கணும். அந்த டேலண்ட்டை கிஃப்ட்டுக்கு மேலே அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நன்னடவடிக்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போது அந்த டேலண்ட்டும் இருந்து நல்லவராக இருந்தால் பாமரர்களுள் நல்லவர்களாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது 187 135C. பூநலனுக்கு ஹோமம் ஏற்று ஏமாறும் நல்லவன் பாமரன். பூநலனுக்கு ஹோமமேற்று ஏமாறும் நல்லவன் பாமரன். சாரி, இன்னொரு தடவை படிச்சிடுறேன். பூநலனுக்கு ஹோமமேற்று ஏமாறும் நல்லவன் பாமரன். சி. பண்டைய காலங்களிலும் தெய்வ விவேகிகள் ஹோமத்தை யஜ்யம் புரிந்து வந்தனர். ஆனால் சுபிக்ஷத்திற்காக அல்ல. சுபிக்ஷத்தை அளித்து வந்த தெய்வங்களுக்கு அவர்கள் தங்களுடைய நன்றியை யஜ்யங்களின் மூலம் செலுத்த கடமைப்பட்டவர்களாவார்கள். ஆனால் தெய்வங்கள் முறைஜுரம் போல் தண்டனைகளை கொடுத்து வரும் இந்த பாப காலத்தில் அப்படின்னு நிறைய டாட்ஸ் போட்டிருக்கா.
ஸோ வி ஹாவ் டு வண்டர் ரைட். ஸோ பழைய காலத்தில் நம்ம தெய்வ விவேகி பற்றி படித்தோம். தே ஓன் த ஹோல் ஹோமம் பண்ணி பண்ணுறது. அதை வந்து நன்றிய யஜ்யங்கள் மூலம் தெரிவித்த கடமைப்பட்டிருந்தா இப்போ வந்து அது நடக்குமா? பிகாஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் தட் காமன் மேன் இஸ் டூயிங். ஸோ அது வந்து கொஸ்டின் மார்க்காக போட்டிருக்கா. ஸோ நம்ம பிஹேவியர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி படித்ததில் வந்து தெய்வீகத்தை வெரி இம்பார்ட்டண்ட், அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் வி பில்ட் டெம்பிள்ஸ் டசன்ட் மீன் இட் இஸ் இன்க்ரீஸிங்னு எழுதியிருக்கா. ஓகே, அடுத்தது வந்து பேஜ் 263 164B. நவீன ஆசிரமங்களில் ஆனந்தா யோகி பாமரன். நவீன ஆசிரமங்களில் ஆனந்தா யோகி பாமரன். யோகி ஆனந்தா போன்ற பதங்கள் முறையே மகான் துறவி போன்றவர்களுக்கே உரியதாகும். நாம் பல சமயங்களில் அனுபவித்து வரும் ஆனந்தம் வேறு. பட் இந்த ஆனந்தா யோகிலாம் பிலாங்ஸ் டு மகான் அண்ட் துறவி 9 and 10. அவளுக்கு தான் அந்த பதங்கள். நாட் ஃபார் காமன் மேன். யூ கேன் கன்சிடர் ஆல் த கரண்ட் ஆனந்தா யோகி அஸ் பாமரன். அதுலேயும் நல்ல பாமரனாக இருந்தால் ஓகே, பட் யூ கேன் கன்சிடர் தெம் அஸ் ஜஸ்ட் தட். ஸோ இதுதான் பாமரனுக்கு ஈஸியாக என்னால் எடுத்து கொடுத்து உங்களுக்கு படிக்க முடிஞ்சது. நிறையா பாமரன் ரெஃபரன்சஸ் இருக்குது, நீங்களே படிங்கோ. ஐ ஹோப் திஸ் really helps understanding a little bit more on how to read and what is பாமரனோட பதம். மகாபெரிவாசரணம், சிவா பெரிவாசரணம், ட்ரிப்ளிகேன் பெரிவாசரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.